கை நிறைய கொடுக்கத்தான் உன் கையை பிடித்திருக்கிறேன். முறைக்குண்டி அவளை ஒண்ணு படிக்காதியா? அந்த முறை என்ன பண்ணாலும் விடு அவளை. நடுத்தெருவில் ஒரு பெண்ணை கையை பிடித்து எடுக்கும் அளவுக்கு உனக்கு துணிச்சலா? யாரடா நீ? இந்நாட்டு தளபதி. அபலை பெண்ணிடம் வீரத்தை காட்டும் உனக்கு அப்படி ஒரு பட்டமா? என்ன சொன்னாய்? மீண்டும் அவரை சந்திக்கிறேன். அப்பா நீ உங்க அப்பாவை கூப்பிடுற சரி, அவர் என்ன அவரோட அப்பாவை கூப்பிடுறாரா? அப்பா என்ன மாமா வாய் பிடிப்பா விட்ட வேண்டியதானே, அதையும் பிடிச்சிக்கிட்டு அடம் பிடிக்கிறீங்க. வசூல குடுறா. வசூல்? ஆமா. என்னது இவ்வளவுதானா இன்னைக்கு? நான் என்ன வசூல் சக்கரவர்த்தியா? அவ்வளவுதான் சொல்ல. ஆமாப்பா, இன்னைக்கு இவ்வளவுதான். அவங்க கூட சேர்ந்து நீயும் போய் சொல்றியா? உன்ன பெரியவரே கோவப்படாதீங்க. ஏய் என் கையை இறக்கி விடு. முடியாது, கையை இறக்கி விட்டா உன் பொண்ணு அறையுவேன். ஐயோ நான் அறையிலடா, இறக்கி விடுறா. என் பொண்ணு நான் ஆடிக்கிறேன், அதை கேட்கறதுக்கு நீங்க யார்? நீ யாரா? ஐயோ அவர் இல்லன்னா உன் பொண்ணு நீ உயிரோட பார்த்தே இருக்க முடியாத. ஆமாப்பா, இன்னைக்கு வித்து காட்டும் போது அந்த பாவி முராத் வந்து என் கையை பிடிச்சு இழுத்தான். சச்சி சச் இவன் அலறான். நான் அல்லான்னு கூப்பிட்டேன். உடனே அப்துல்லாவை அல்லாதான் அனுப்பிச்சிருக்கணும். அவர் கொடுத்த உதவியில முராது கூட்டத்தோட ஓடிட்டான். இவ்வளவு ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம். அவரை போய் யாருன்னு கேக்குற? வசூல் எவ்வளவு? அப்துல்லா சாப் என் திமாக் தவுக்கால அடிக்கணும். சாப் என்ன மன்னிச்சிடு சாப். வந்து உட்காரு சாப். அதே குர்சி தொட தொட. உட்காரு சாப். உட்காரு உட்காரு. தம்பி முராது மாதிரி ஆளுங்க இருக்கும்போது எங்களை மாதிரி ஏழைகளுக்கு எல்லாம் ஏது தம்பி பாதுகாப்பு? ஒரு காலத்துல இந்த தேசமும் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா இப்போ நல்லவங்க எல்லாம் ஒரு பக்கமாவும் பொல்லாதவங்க எல்லாம் ஒரு பக்கமாவும் பிரிஞ்சு போய் ஊரே நாசமா போச்சு. ஐயா, எப்படி இந்த நிலைமை ஏற்பட்டது? தம்பி கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த தேசத்து இளவரசர் குருகுலம் போன போது சுபேதான்னு ஒரு நாட்டியக்காரிங்க வந்து அவளுக்கு தாளம் கட்டிக்கிட்டே முரான் அவ பின்னாலேயே வந்து 2 பேருமா சேர்ந்து மன்னர் ஹுசேனை மயக்கி விட்டாங்க. சதா குடி வெறியிலையும் சுபேதா ஆசையிலையும் மூழ்கி கிடக்கிறாரு இந்த ராஜா. சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திக்கிட்டு இந்த முரான் தானே சேனாதிபதினு சொல்லிக்கிட்டு இந்த நாட்டையே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டாங்க. அப்போ இதை கண்டிக்க யாருமே முன் வரலையா? வந்தார் முஸ்தாபான்னு ஒரு நல்ல மந்திரி வந்தார். ஆனா அவரும் இந்த நாட்டை விட்டே போயிட்டார். அப்படின்னா ராணி கத்திஜாவும் அவங்க மக ஷக்கீலாவும் என்ன ஆனாங்க? பல பேர் பல விதமா சொல்றாங்க. அவங்க யாரும் இப்ப ஊர்லயே அவங்க கதி என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த இளவரசர் போன போதே நல்லதெல்லாம் அவர் கூடவே சேர்ந்து போயிடுச்சு. ஆனா அவரை பத்தி ஏன் இப்ப பேசிக்கிட்டு? நாட்டை மறந்துட்டு எங்க ஏட்ட புரட்ட போயிருக்கானா முட்டாள். சரி சரி அப்துல்லா, நீங்க வாங்க சாப்பிட போலாம். எங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த முட்டாளுக்கு எப்படி பசிக்கும்? அப்படின்னா நான் தான் அந்த இளவரசன் அப்துல்லா. சச்சி மன்னிச்சிருங்க. நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நாடு இந்த நிலைமைக்கு வந்தும் அதை கவனிக்க முடியாத நிலைமையில நான் இருந்தனே, நான் தான் மன்னிப்பு கேட்கணும். உண்மையை உணர வச்ச உங்களுக்கு இங்க நன்றி. நான் எப்பவே அரசரை பார்க்கணும். இளவரசே அரசே, நான் விடைமாற்றிக் கொண்டு வருவதற்குள் இவ்வளவு அவசரமா? சுபைதா, அந்த கண நேரம் கூட உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியவில்லை சுபைதா. பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வரும் நமது திருமண நினைவு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டாமா? கொண்டாட வேண்டும், கொண்டாட வேண்டும், அவசியம் கொண்டாட வேண்டும். அதிக செலவாகுமே என்றுதான். ஆகட்டுமே, எவ்வளவானால் என்ன வாரிவிடச் சொல். வாரிவிட கஜானாவில் போதுமான அளவு பொருள் இல்லையே. ஆமா, என்ன செய்யலாம்? வாரி விட சொல் என்றீர்களே, வாரி என்ற சொல்லையே சற்று குறுக்கி சொல்லுங்கள் பார்க்கலாம். வாரி வரி? வரி புதிதாக கொஞ்சம் போடலாம் என்றுதான். பத்திரம் உங்கள் கையெழுத்து. சுபேதா, வெறும் பத்திரங்களில் என்னுடைய கையெழுத்து நிறைய வாங்கி வைத்துக் கொண்டு உன் இஷ்டம் போல் வரியோ சட்டமோ போட வேண்டியதுதானே. நிறுத்துங்கள். யாரடாது எமக்கு கட்டளையிடுவது? அரசே, என்னை இப்பொழுது தெரியாது. உங்கள் கண்கள் தான் சூடாகி பல ஆண்டுகளாகி விட்டனவே. அரசாட்சியை நடத்துகிறீர்கள். அரசாட்சி? யார் யார் நீ? உங்கள் மகன் அப்துல்லா. அப்பா, உங்களை இந்த நிலையில் காணவே நான் வெட்கப்படுகிறேன். குருகுலத்திற்கு என்னை அறிவு பெற அனுப்பிவிட்டு நீங்கள் ஏனப்பா இப்படி அறிவடைந்து விட்டீர்கள்? எங்கே என் தாய்? அப்துல்லா, நானும் உன் தாய்தான். நீங்களும் என் தாயா? ஆண்டவனும் பெற்ற தாயும் ஒன்றுக்கு மேல் இருக்க முடியாதே. அப்படி இருக்க அந்த தத்துவத்தையே தலைகீழாக மாற்றி நானும் உன் தாய் என்கிறீர்களே. பார்த்தீர்களா உங்கள் மகன் பேசுவதை? குருகுலத்தில் சென்று பயின்று வந்தவன் அல்லவா, அப்படித்தான் பேசுவான். அப்துல்லா, உன் தாய்க்குரிய மரியாதையை சுபைதாவுக்கு நீ தர வேண்டும். அதுதான் உன் கடமை. அதே எப்படி உங்கள் ஆசை நாயகி எல்லாம் என் அன்னையாகி விட முடியுமா?
நீங்கள் மஞ்சத்தில் கொஞ்சம் பதுமைகள் எல்லாம் என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற தாயாகிவிட முடியுமா? அப்துல்லா, உன் சித்தனை மிகவும் பழித்து பேசுகிறாய். உன் தந்தைக்கு தரும் மரியாதை நன்றாக இருக்கிறது. வீரத்தோடும் மானத்தோடும் நான் வந்து பேசிக் கொண்டிருப்பதுதான் உங்களுக்கு தரும் சரியான மரியாதை. மறந்து போய்விட்ட வீரத்தையும் மறத்து போய்விட்ட மானத்தையும் பரம்பரையில் வந்த மகன் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறேன். குருகுலத்தில் பேசும் கதையும் கூட நன்றாகவே சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் போல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ராஜ தந்திரங்களையும் கற்று வந்திருக்கிறேன். அதர்மம் மேலோங்கி தர்மம் அழியும் போது தர்மத்தை காக்கும் திறனையும் பெற்று வந்திருக்கிறேன். எதற்காக வீண் பேச்சு? அப்பா, எங்கே என் தாய்? ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? கொன்று விட்டீர்களா? சொல்லுங்களப்பா. அப்துல்லா, அமைதியாக பேசு. ஏன் இப்படி தாறுமாறாக நடந்து கொள்கிறாய்? யாரோ மேளம் கொட்டி வந்தவரையும் சதங்கையோடு வந்தவளையும் சதம் என்று நம்பி சத்தியமே வடிவான என் தாயை மறந்து விட்டீர்களா? இவள் ஆடுபவள், ஆட்டக்காரி. ஆட வந்த ஆட்டம் முடிந்ததும் ஓடி விடுவாளப்பா. இவளை நம்பாதீர்களப்பா, நம்பாதீர்கள். அப்துல்லா, நாவை அடக்கி பேசு. நல்ல தாய்க்கு பிறந்த ஒருவன் பேச வேண்டியதை நீ பேசாது. கவலைப்படத்தான் வேண்டும் என்பது உன் தலைவிதியானால் மந்திரியோடு ஓடிப்போன உன் தாய்க்காக கவலைப்படு. அப்பா, வெட்டி தலைக்குரிய வேண்டும் என்பதுதான் உன் விருப்பமானால் அந்த நடத்தை கெட்ட உன் தாய்க்காக விற்கப்படும். என்ன வார்த்தையடி! என் தாயை பற்றி அவதூறாக பேச உனக்கு எவ்வளவு துணிச்சல்! அவர்களை பழித்து பேச இந்த தேசமும் காலமும் உனக்கு எவ்வளவு இடத்தை கொடுத்து விட்டது. ஆடி பிழைக்க வந்தவளே, யாரை நீ சொன்னாய்? அப்துல்லா, 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 இவனா நேற்று கடைத்தெருவில் கலகம் செய்தவனா? எனக்கு முன்பே உனக்கு அறிமுகமாகிவிட்டானா அண்ணா? ஆமா, நேற்று இவனுக்கு ஒரு சாதாரண பிரஜையான், இன்று உனக்கு இந்த நாட்டு இளவரசனாக அறிமுகமான. நாளை சத்தியவதி கதீஜாவின் மைந்தனாக நான் உங்கள் முன்னால் வந்து நிற்கும் போது உங்கள் அனைவருடைய முடிவும் உங்கள் பின்னால் தான் நிற்க போகிறேன். தேசி மகனுக்கு நாக்கு மிகவும் நீளுகிறதே என்று சொன்னாய். அப்பா, கேட்டீர்களப்பா, என்ன வார்த்தை சொல்லிவிட்டார்கள்? பேசுங்களப்பா, பேசுங்கள். ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? மனைவி என்பவள் வாழ்வில் உயிரில் சம பங்கு கொண்டவள் அல்லவா? அந்த பாசமும் மதிப்பும் உங்களுக்கு மட்டும் இல்லையா? அப்துல்லா, அவள் கதை முடிந்து விட்டது. ஓடிப்போனவளை நாம் தேடிக்கொண்டிருக்க விரும்பவில்லை. எம்மை தேடி வந்தவளை மகாராணி ஆக்கி அவளுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்து விட்டோம். தாய் சொல்வது தந்தை, கேட்பது மகன். அதே சுபேதா, ஆட்டுக்காரியே, என் அப்பனையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறாயா? அப்துல்லா, என்ன இருந்தாலும் என் ஆசை கணவரின் மகன் என்ற முறையில் இதுவரையில் பொறுத்திருந்தேன். இனியும் என்னை பழித்து பேசினால் என்ன நடக்கும் தெரியுமா? என் தாயை பழித்து பேசியே இன்னும் பூகம்பம் வரவில்லையே, இந்த பூமி வெடித்து உன்னை பிடிக்கவில்லையே சதிகாரி. நிறுத்து. இந்த தேசத்து மகாராணி கட்டளையிடுகிறேன், இவனை அழைத்துச் சென்று சிறையில் தள்ளுங்கள். செல்லுங்கள். சுபேதா, ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நீ என்னை சிறையிலிட்டாலும் சரி, சித்திரவதை செய்தாலும் சரி, என் தாய் மீது உள்ள களங்கத்தை போக்கும் வரையில் நான் ஓய மாட்டேன். தாய் இருக்க வேண்டிய இடத்திலே நீ இருந்து கொண்டு கட்டளையிடுகிறாயா? சுபேதா, நீ வைத்துமானால் பா, அந்த இடத்திலே என் தாயை அமரச் செய்து அவர்களை விட்டே உனக்கு தண்டனை கொடுக்க சொல்லுகிறேன். இந்த சபலத்தை நான் நிறைவேற்றாவிட்டால் நான் கதீஜாவின் மகன் அல்ல, என் தாயின் மீது ஆணை. ஆஷா, அப்பா, அப்பா. என்னவா? யார் நீ? நீ கேட்டு பதில் சொல்ல வேண்டிய நிலையை விட உயர்ந்தவன். வீரர்கள், அந்த கிழவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நடக்கட்டும். நல்ல காலம் என் ரூபத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறது. உயிருக்காக போராடும் கயத்தின் மேலே கடைக்குத்தாட வேண்டியதில்லை. இந்த நாட்டு தளபதி மன்றத்திற்கு வந்து நான் ஒரு குட்டாள். சரச கலையில் எவ்வளவோ தெரிந்திருந்தது. தெருவில் வைத்து உன்னை விளையாட அழைத்தது தவறுதான். கமால்,
மாமா ஆஷாவுக்கு என்னாச்சு? முராதோட கொடுங்கோல் ஆட்சியில வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அவனால கற்பிழந்த ஆஷா வாழ பிரியமில்லாம அவளாவே இறந்து போயிட்டாப்பா. ஆஷா, அப்துல்லாவை சிறையிலிருந்து விடுதலை செஞ்சு சந்தோஷமா கூட்டிட்டு வந்தேன். அதுக்குள்ள நீ இந்த உலகத்தை விட்டே விடுதலை ஆயிட்டியம்மா. இது என்ன நாடா, மிருகங்கள் வாழும் காடா? அந்த காட்டுல இருக்கிற கட்டுப்பாடு கூட இந்த நாட்டுல இல்லாம போச்சு இளவரசி. அந்த முராத் சிப்பாய்களோட வந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். இளவரசி வேண்டாம், கண்ணீரோட போராடிட்டு இருக்கிற இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே உங்க வீரம் பயன்படும். இந்த தேசத்தோட நம்பிக்கை ஒளியே நீங்க தான். அவன் ஆள் பலத்தோட வந்துட்டு இருக்கான். தயவு செய்து தப்பிச்சு போயிடுங்க. என்ன தடுக்காதீங்க இளவரசியே, நான் சொல்றதை கேளுங்க. புலி பதுங்கிறதே பாயறதுக்காக தான். உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்க புரட்சி செய்யலாம். இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் நீங்க காப்பாற்றலாம். கமால் உங்களுக்கு துணையா இருப்போம். நான் சொல்றதை கேளுங்க. வாங்க வாங்க. நம்ம தேடிட்டு வர மந்திரி முஸ்தபா சொந்த ஊரே இந்த பாக்தாத் தானா? அங்க பாருப்பா. என்னது ஒரு ஆளை சங்கிலி கட்டி எடுத்துட்டு போறாங்க? முதல்ல ஒரு சத்திரத்தை பார்ப்போம், அங்க போய் எல்லாத்தையும் விசாரி. அப்துல் சலீம் 300 பொன். இதெல்லாம் ஊரு வர்றதுக்கு முன்னாடியே வாங்கோ வாங்கோன்னு கதவை தயாரா திறந்து வச்சுக்கிட்டு பொம்பளைங்க கூப்பிடுறாங்கன்னா நீங்க என்ன சொல்றது? இந்த உலகமே சொல்லும். பாத்தா சத்திர நத்திர பத்ரா தெரியாத ஆளே இல்ல. முதல்ல குளிங்க. பத்ரா, அது என்ன உங்க நாட்டுல ஒரு பக்கம் ஆண்களை விளக்கு மாட்டி எழுத்துட்டு போறாங்க, மறுபக்கம் இப்படி உபச்சாரம் நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன புரிஞ்சா என்ன புரியாட்டி என்ன? இங்க ரெண்டா இருக்கா பேசாம ஒரே இடத்துல பண்றேன். கமால், என்ன காரணம் பத்ரா? எல்லாம் அழகுனால வந்த ஆபத்து. அழகுனால வந்த ஆபத்தா? ஆமா, இந்த ஊர்ல மும்தாஜ்னு ஒரு பேரழகி இருக்கிறான். பொண்ணுக்கு பொண்ணு போதிக்கிற அளவுக்கு அவ்வளவு அழகு 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 கொள்ளை அழகு. என்ன பண்றீங்க? நான் இங்க இருக்க எப்படிவா மெதுவா பண்ணுங்க. என்னமோ சொன்னீங்க, என்ன மும்தாஜா? ரொம்ப அழகா. அழகோ அழகா. அவசியம் பார்த்தாடுமே. எங்க இருப்பாங்க, எப்படி பார்க்கலாம்? முதல்ல 10,000 பொண்ணு கட்டணும். அப்புறம் அவங்க சொல்ற விதிகளுக்கு கட்டுப்படணும். கட்டுப்பட்டா போச்சு. அப்புறம் மும்தாஜ ஜெயிச்சா நிக்கா, இல்ல அக்கா பிச்சு விலங்க மாட்டி அழுத முகாப்ல அள்ளிடுவாங்க. அப்துல்லா, மும்தாஜ் சாமே, நீ என்ன சொல்ற? முயற்சி பண்ணி பார்க்கலாமா? போய் கூட அழைச்சிட்டு வந்தேன். ஒரு லட்சிய பயணம் போகும்போது அக்கம் பக்கம் பார்க்கலாமா? லட்சிய பயணம் ரொம்ப தூரம் போறோமே, இடைவெளியில கொஞ்சம் இழப்பாருனா என்ன தப்பா? சும்மாடா. மும்தாஜ் மும்தாஜ் போங்கடா. பேரழகி மும்தாஜ். சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். என்ன அப்படி பாக்குற? முல்லை பல்லழகி, மொய்வுகள் முத்தழகி, மோதிர விரல் அழகி. வர்ணிப்பதிலேயே இவ்வளவு களைப்பா? உலகம் புகழ் ஆண் அழகா இல்லையா? உன்னை விட நான் அழகா? மும்தாஜ், நம்ம சீக்கிரமா நிக்காம முடிச்சோம். என்ன என்ன அதுல ஒரு சின்ன உண்மை அடங்கி இருக்கு. என்ன மும்தாஜ், உடம்புல ஏதாவது பாதையா? நம்ம 2 பேருமே மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். அது இல்ல. என்ன மும்தாஜ்? அதுதான் இல்ல. எதுதான் இல்ல? நான் மும்தாஜே இல்ல, குலாபி. எனக்கு மும்தாஜ பார்க்கணும். போவாத பையா,
நான் மம்மு கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வரேன். மம்மு ஹுசூர், இங்க வந்து போட்டியில கலந்து தோத்து போன அடிமைகளின் பட்டியலை படிக்கிறேன் ஹுசூர். ஈராக் நாட்டு இப்ராஹிம், பாலஸ்தீன நாட்டு பக்ருதீன், பாரசீக நாட்டு பாட்ஷா, அரபு நாட்டு அல்லாவித்வை. முண்டம், என்ன விஷயம்? நம்ம போட்டியில கலந்துக்கிறதுக்கு ஒரு அப்பாவி வந்திருக்கான், சின்ன பையன். அப்பாவியாவது சிப்பாயாவது 10,000 பொன் கொண்டு வந்திருக்கிறானா? கொண்டு வந்திருக்கான். உள்ளவிடு. யாரான பள்ளி? ஐயோ, எனக்கு மும்தாஸ காட்டுங்க, காட்டுங்க, காட்டுங்க. அடிச்சி காட்டுங்க காட்டுங்கன்னு எத்தனை தடவை சொல்லுவேன். இங்க எல்லாத்துக்குமே இவர்தான். ஊன்னா இடிப்பேன் தெரியுமா? சலாம் போடு. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். என்ன அவரு சலாம் போடுறேன், பதிலே பேச மாட்டேங்கிறாரு. பொண்ண கையில வை, அப்பதான் பேச்சு வரும். 10,000 பொன். பொண்ணுதான் கொடுத்தாச்சா, மும்தாஜ பார்க்க போறேன். பொண்ணை கொடுத்தா உடனே வா. பின்னப்பா போட்டிக்கு எவ்வளவு நிபந்தனை இருக்கு உனக்கு தெரியுமா? சொல்ல. இல்ல, முதல்ல ஓவிய போட்டி. பொண்ணை கொடுத்துட்டு நான் என்ன வரையறதுக்கா வந்தேன்? எது சொன்னாலும் செய்யணும். என்னென்ன சொல்லுவ? அதாவது மும்தாஜ் பம்பரமா நாட்டியம் ஆடிக்கிட்டு இருப்பா, அவளை அப்படியே நீ ஓவியமா வரையணும். என்னத்துக்கு பம்பரமா ஆடும்போது மும்தாஜ் வரையணும்? அதுக்கு பம்பரத்தையே வரைஞ்சிடறேன். இது தேரா பொண்ணுதான் தேவை. நான் மும்தாஜ பார்க்கணும். இரண்டாவது போட்டி, மும்தாஜ் பாடிக்கிட்டே கேள்வி கேட்பா, நீ பாடிக்கிட்டே பதில் சொல்லணும். என்னங்க இது ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும்? என்ன பார்த்தா என்ன பால்காரர் மாதிரியே தெரியுது. மம்மு, இவன் சொத்த அல்கா. எடுத்துக்கூட. எனக்கு இது வேணாம், எனக்கு இது வேணாம், மும்தாஜ் தான் வேணும். மூணாவது போட்டி என்னங்க? மூணாவது போட்டி, அது உன் வேலையை பொறுத்தது, எங்க மூளையை பொறுத்தது. அந்த நேரத்துல தான் நான் சொல்லுவேன். ஆமா, முடிவை யாருங்க சொல்றது? நடுவர்கள் வச்சிருக்கிறோம். எங்க என்னங்க இது நியாயம்? போட்டி நீங்களே, நடுவர்களும் நீங்க வச்சு ஆளுகளே. குலாபி, நீ சொன்ன மாதிரி இவன் சுத்த சின்ன அல்கா பையன். எடுத்துக்கூட. இது வேணாம். நீ யாருப்பா? நீ ஒரு நடுவரா? நடுவில் இருந்தா நடுவரா? போட்டிகள் ஆரம்பமாகட்டும். அதான கேட்ட, என்னமோ நடந்து போச்சுன்னு நினைச்சேன். பெருசா துள்ளியே, துள்ற மாடு பொதி சுமக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆகும்? நம்ம மும்தாஜ் தான் பம்பரம் போல ஆடிக்கிட்டு இருக்காளே, அதை பார்த்தார் வாயை பொளந்து நின்னுட்டார். மேத மாதிரி வந்து நின்னாரு. மேதை எல்லாம் போததானே, அப்படித்தான் நிப்ப. பாவம் புள்ள ரெண்டாவது போட்டி வரைக்குமாவது தாளோன்னு நினைச்சேன். மூதேவி ஒத்த நாடி தாங்காது. ஏப்பா, 10,000 பொண்ணை வச்சுக்கிட்டு ஒரு வியாபாரம் பண்ண கூடாதா? ஒரு ஜவ்வாது, ஜாப்பத்ரி, ஏலக்காய் வித்து பொழைச்சுக்கிறதானே. ஐயா சாயாத மம்மு, என்னதான் வரைஞ்சிருக்கிறாருன்னு ஒரு வரைஞ்சு கிழிச்சாரு. கைதி முகாம் தான். திறந்துதான் பாப்போமே. திறக்காம எப்படி பாக்குறது? நம்ம தான் ஜவ்வாது ஏலக்காய் விக்கணும் போல இருக்குது மம்மு. மும்தாஜினோடும் அப்படியே இருக்கிறதே. ஒண்ணு மட்டும் இல்ல, நெத்தியில வேர்வை இல்ல மம்மு. மூதேவி, முழு உருவத்தை எழுதிட்டான், நெத்தியில வேர்வை இல்லையா? வேர்வை எழுதுனா நாத்தம். என்னால நம்பவே முடியலையே. நீங்க என்ன கூட தான் நம்புறதே இல்ல. மாமா, அந்த ஓவியத்தை நான் பார்க்கலாமா? பாரு பாரு, நம்ம கண்ணை எல்லாம் காட்டிவிட்டான். இவன் எழுதல, இது ஏதோ குட்டி சாத்தான் வேலை. இதை எப்படி வரைந்தீர்கள்? கேள்விக்கு பதில் சொல்லும் ஞானம் எனக்கு நிறைய இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளும் திறன் பேரழைக்கு இருக்கிறதா என்றுதான். இது வீண் பேச்சு. மும்தாஜ் கலைஞனின் தூரிகையில் சிக்காத ஒரு காரிகை அந்த ஆண்டவனே இன்னும் படைக்கவில்லை. என் கலை திறமையினால் உன்னை கைது செய்து விட்டேன். என் சித்திரத்தில் உன்னை சிறைப்படுத்தி விட்டேன். ஓவியம் என்னை போலவே இருக்கிறது என்ற பெருமையில் தானே துள்ளுகிறீர். இதில் தான் நீர் என்னிடம் பிடிபட்டு விட்டீர். என்ன? பாக்தாதில் மட்டுமல்ல, உலகத்திலேயே எந்த ஆடவன் கண்ணுமே தீண்டிராத என் அழகு மேனியை பழகியவர் போல் எப்படி வரைந்தீர்? என்னை பார்த்தவர்கள் அனைவருமே கைதி முகாமில் இருக்கும் போது அரங்கத்தில் பந்தாக சுற்றித் திரிந்த என்னை ஒரே நிலையில் ஒரே கோணத்தில் எப்படி கொண்டு வந்தீர்? ஏன் சிரிக்கிறீர்? திருட்டுத்தனமாக எங்கிருந்தோ ஒளிந்து நின்று என்னை பார்த்திருக்கிறீர், உண்மைதானே? இல்லை. தயாராரை ஜன்னல் வழியாக? இல்லை. நீராடும் குளத்தில்? அந்த இடத்திற்கு நான் வந்திருந்தால் நீரில் துள்ளும் அழகிய மீன்களை விட்டுவிட்டு தங்களையா பார்த்தேன். என்ன சொன்ன? குலாபி விடு, எடுத்துட்டு வா, பித்துவா கத்திய. வேண்டாம் மம்மு வேண்டாம், உனக்கு கோபம் தாங்காது. திமிரான பேச்சு. எப்படியோ எங்கிருந்தோ என்னை பார்த்து விட்டு தான் எழுதியிருக்கிறேன். ஆமா, உன்னை பார்த்து விட்டு தான் எழுதினேன்.
என்ன? எங்கள் ஓவியக்கலை முறைப்படி மும்தாஜ் வந்து தூரிகையை தொட்டு கொடுத்து துவைக்க வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன் அல்லவா? ஆமாம். அப்பொழுது மும்தாஜின் கரத்தை நான் பார்த்தேன். சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரப்படி ஒரு பெண்ணின் கை இப்படி இருந்தால் மற்ற அங்கங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு முறையை கற்பனை செய்து பார்த்தேன். அதன் முடிவே இந்த ஓவியம். அப்துல்லாவின் வாதத்தை ஏற்றுக்கொண்டு முதல் போட்டியில் அவர் வெற்றி பெற்றதாக தெரியப்படுத்துகிறோம். எல்லாரும் பொழுது சாயறதுக்குள்ள 10க்கு 10 குடி வெட்டி ஆகணும். சீக்கிரம். ஏயா எல்லாருக்கும் 6க்கு 3 தோணுனா போதுமே, உனக்கு ஏன் 10க்கு 10 புரண்டு புரண்டு தேவை போறியா? யோ, மம்முட்டியோட எவனாவது நான் இருக்கிற இடத்துக்கு வந்து வெட்டிங்க, உங்களை வெட்டி போட்டுருவேன். வந்து பாரு. ஏன் வந்தா என்ன? அங்க என்ன இருக்கு? புதையல் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணுமா? புதையலா? என்னையா அது டங்குன்னு சத்தம் கேக்குது? ஏயா புதையல் இருந்தா டங்குன்னு கேட்கா பின்ன டும்முன்னு கேட்கும். நான் வெட்டுறேன், நீ உட்காரு. கிடைக்கிறதுல ஆளுக்கு பாதி வெட்டு. என்ன ஏமாத்தவா பாக்குற? அயோக்கிய பயல, மேல வந்து உன்னை என்ன செய்யறேன் பாரு. உன்ன வேலை நேரத்துல என்னடா இங்க தகராறு? எங்க அங்க போறாங்க. பெரிய ஆளியா நீ? புதையல் இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டியே. நான் ஒண்ணு ஏமாத்துறீங்க. எனக்கு கிடைச்ச புதையலே நீ தானே. அப்படின்னா? ஆமா, முதல் போட்டியிலே நான் உன் அழகுல மயங்கிட்டேன். கையில 10,000 பொண்ணு இருந்தா மும்தாஜ், பெருங்கையோட கைதியா இருந்தா நானா? இந்த சாமர்த்தியத்தை அங்க காமிக்கிறதானே போட்டியில. காமிச்சிருந்தா மும்தாஜ் கிடைச்சிருப்பா. எனக்கு வேணாமா மும்தாஜ். மும்தாஜியா வேணாம் சொல்லிட்டேன். ஆமா, உன் அழகுல மும்தாஜ அப்படியே அழிச்சுட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் உங்க 2 பேரையும் வச்சு பார்த்தா நீ தான் பெருசு. நிஜமாவா சொல்றேன்? இன்னையில இருந்து சொல்ல ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன், வேணான்றியா? ஆமா, அவன் என்ன காதல சுத்த அறிவு கட்டவனா இருக்கான். போட்டியில பொம்பளை ஆடுறத பார்த்து பொம்மையா போட்டுட்டு இருப்பான் ஒருத்தன். போட்டானே இன்னைக்கு ஒருத்தன். யாரோ அப்துல்லாவா? அப்துல்லாவா? அண்ணாமா அப்துல்லாவா? உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? என்கிட்ட படிச்ச பையன். சிக்கன். நான் உன்னை பிரிஞ்சு போக மாட்டேன். பிரிஞ்சு போக மாட்டேன். அஞ்சா நெஞ்சன், குலிஸ்தான் சிங்கம், அப்துல்லாவின் தோழன், ஒரு சாதாரண மனுஷனை போல இப்படி பேசலாமா? போ 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 போன்னு விரட்டியே. உன் மனசுல கொஞ்சம் கூட இரவே இல்லையா? ஏன் அழற? என்ன ஆச்சு இப்போ சொல்லு. ஐயோ, சொல்ல முடியல, எனக்கு வார்த்தையே கிடைக்கல. அப்ப கண்ணால பேசு. கண்ணீர் மறைக்குதே. மறைக்குது மறைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? தொடச்சிட்டு பேசு. ஐயோ, நான் உன் காதலை சாவடிக்க விரும்பல. என்ன கமல், என்ன உங்களுக்குள்ள சச்சரவு? ஒண்ணு இல்ல அப்துல்லா, நான் உன்னோட வரேன்னு சொல்றேன். இவன் தன்னை விட்டு பிரிஞ்சு போக கூடாதுன்னு சொல்றான். பிரிவு விடாது தாங்க முடியலையா? ஓர அழறா. அடப்பாவி, பிரிகிறது பாவம்னா அந்த பாவம் எனக்கு வந்தா பரவாயில்ல. இல்ல ஊனால நான் பாவத்தாம ஒரு மனசை கல்லாக்கிக்க விடை கொடு. சென்று வருகிறேன். அவ கிடக்கட்டும். அப்துல்லா நீ வா. காதர் மாமா, நானும் அப்துல்லாவும் சென்று வருகிறோம். எப்ப அப்துல்லா பொம்பளையா மாறினாரு? நிஞ்சா, உன்னால பிரிய முடியலன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்துல்லா உத்தரவு கொடுத்தா வேணா கூட்டி போறேன். கமல், சுரையா இங்கேயே இருக்கட்டும். உங்கள் அன்புக்கும் ஆசைக்கும் நன்றி. நாங்கள் சென்று வருகிறோம். இவர்கள் அணிந்திருக்கும் சின்னத்தை பார். அமைச்சர் சொன்ன காட்டுவாசிகள் இவர்கள் தான் போயிருக்கிறார். நம்ம தங்கச்சி இருக்கிற ஊருக்கு வந்திருக்கோம். தலைவரே, நமது எல்லைக்குள் புகுந்தார்கள். இழுத்து வந்தோம். தங்கள் பிறந்த நாள் பரிசாக இந்த புது இலைகளை கொண்டு வந்திருக்கிறோம்.
அந்தராக்கி சிந்தராக்கி ரபாக். சபாஸ். இவர்களை நமது வழக்கப்படி செய்யுங்கள். வழக்கமா நீங்க என்ன செய்வீங்க? அண்டா எங்களுக்கு என்னத்துக்குங்க வெந்நீர்? பச்சை தண்ணியா போதும். அந்த அண்டாவுக்குள் உன்னை போட்டு இதமாக பதமாக எங்கள் வாய்க்கு ருசியாக வேக வைத்து சாப்பிட போகிறோம். நாகரிகமற்ற காட்டு பிராண்டிகள், இது என்ன கொடுமை? இந்த காய்கறியோட உன்னை கண்டன் துண்டமா வெட்டி மாட்டுக்குழுப்புல புரட்டி சாப்பிட்டா என்ன ருசியா இருக்குன்னு தெரியுமா? அடக்கட்டும் தலைவன், மனித மிருகமே, நிரபராதியை கொல்லுவது ஒரு வீரமா? வேண்டுமானால் ஒரு ரத்த பசிக்கு எண்ணெய் இறையாது, அவனை விட்டுவிடு. முதலில் சிறுசு, பிறகு பெருசு. நிறுத்துங்கள். பூசாரி, ஏன் நிறுத்துகிறாய்? தலைவா, இவர் முகத்தை பாருங்கள், நாம் வணங்கும் கடவுளின் முகத்தை பாருங்கள். இரண்டு முகமும் ஒரே முகம். தெய்வமே, கண்கின்ற கடவுளே, மக்களே, இதுவரையில் நாம் வணங்கி வந்த தெய்வம் இப்போது நம் கண் முன்னையே வந்திருக்கிறது. வணங்குங்கள், எல்லோரும் வணங்குங்கள். தெய்வமே, செங்கோல் ஆண்டவரை ஆசனத்தில் அமரச் செய்யுங்கள். யார் நீ? என்னையா? உன்னைத்தான். யார் நீ? தலைவன். யார் தலைவன்? நீயா தலைவன்? எப்படி தலைவன்? சந்து மணிகள் என்றாயா? சவால் விட்டாயா? சிந்து பாடினாயா? தேர்தலுக்கு வந்தாயா? தேர்ந்தெடுக்கப்பட்டாயா? எப்படி தலைவன்? நீ தலைவனாவதற்கு என்ன யோகியதை இருக்கிறது? பலம். இங்கு பலம் இருந்தால் தான் தலைவனாக வர முடியும். காட்டெருமைக்கு உன்னை விட அதிக பலம். நியாயப்படி அதல்லவா இங்கே உட்கார்ந்து இருக்க வேண்டும். கடவுளே, கடவுளே, இங்கு ஒரு தலைவனை கொன்று விட்டுத்தான் மறு தலைவன் வர முடியும். அதனால் தான் இதை கொன்று நீ தலைவனாக வந்தாயா? அடே தலைவன் பையா, நீ தலைவனான முறையே தவறு. அதை உணர்த்தத்தான் நான் மறுபடியும் அவதரித்திருக்கிறேன். எப்படி? ஜனநாயகத்தை பரப்ப போகிறேன். ஏற்கனவே ஜனநாயகத்தை பரப்பிய இடங்கள் இப்போது என்ன ஆயிற்று? கஷ்டப்படுது, கஷ்டப்படுது. கஷ்டப்பட்டாதான் கடவுளையே நினைக்கிறேன்றான். அதனால தான் இங்கேயும் பரப்ப வந்திருக்கிறேன். அதற்கு முதற்கட்டமாக காரியதரிசி கடவுளே வா இந்த பக்கம். தலைவர் பையன் போவது பக்கம். இங்குள்ளவர்களின் தலையில் முட்டாளை பணக்காரனாகவும், ஏழையை அறிவாளியாகவும், நல்லவர்களுக்கு ஆயுள் கட்டையாகவும், அயோக்கியர்களுக்கு தீர்க்காயுசாகவும் எழுது. பழைய தலையெழுத்தை அழித்து விட்டு. கடவுளே, இதை எந்த மொழியில் எழுதுவது? பலார் பலார். இங்கேயும் மொழி பிரச்சனையா? தெரியாத மொழியில் புரியாதபடி எழுது. பலார் பலார். அதை நீ சொல்லக்கூடாது. ஆண்டவனே, எனக்கு ஒரு சந்தேகம். வரக்கூடாதே. வருதே. என்ன? அப்போது பழைய தலைவிதியை எழுதியது நீங்களா இல்லை? குழம்புகிறாய், குழம்புகிறாய். ஆமாம், கடவுளை எல்லாம் நீ கேள்வி கேட்க கூடாது. எனக்கு ஓய்வு தேவை. ஏம்மா, கனவுல கண்டதை நினைச்சு யாராவது வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களா? நானும் எத்தனையோ கனவு கண்டிருக்கிறேன். வெளிவா சொல்றேன். உன் கனவையா கேட்டேன்? உனக்கு என்ன வரும் எனக்கு தெரியாது. அம்மா, ஒருத்தருக்கு கனவுல ஆபத்துன்னா உண்மையிலேயே நல்லது நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். இல்ல மாமா, என் மனசு கேட்கல. நிச்சயமா அவருக்கு ஏதோ ஆபத்து. நான் அவரை பார்த்தே ஆகணும். ஆமா,
இந்த அர்த்தராத்திரி நேரத்துல அவரை போய் எங்க தேடுறது? ஒண்ணுமே புரியலையே மம்மு. நீ சும்மா இரு. பொண்ணு மனசு பொண்ணுக்கு தான் தெரியும். அப்ப நான் யார்? நீ சொல்லியா? முண்டா சும்மா. ஏண்டி கண்ணு, அவர் கனவுல வந்தாருன்னு சொன்னியே, அவர் இருக்கிற இடம், நாம போன தங்குற இடம், இதெல்லாம் தெளிவா விலாசத்தோட தெரிஞ்சுதா? விலாசம் நீ போய் தங்குற இடம், அவர் தங்குற இடம் எல்லாம் கனவுல. இப்ப என்ன சொல்றீங்க மாமா? கொஞ்சம் பொறுமா, விடியட்டும். வாங்க 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 வாழ்க வாழ்க. கண்டிப்பாவா நிறுத்துங்க. இது என்ன அநியாயம்? நீங்க சாப்பிடலாமா? நான் சாப்பிடாம கடவுளுக்கு பசிக்குமா? பசிக்குதே. எங்களை சோதிக்கிறீங்க. கடவுள் சாப்பிட்டா யாராவது படைப்பாங்களா? ஒண்ணுகளா, இவருக்கு படைக்கிறதோட சரி, சாப்பிடுறதெல்லாம் நீங்க தான். இல்ல கண்ணை குத்தி போடுவாரு கடவுள். கண்ணு இங்க இருக்கு. சாமி, என்ன பக்தா? உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நல்ல சமயத்துல பாக்க வந்திய. நல்ல சமயத்துலதான் என் கல்யாண காரியமா போறேன். உங்க ஆசீர்வாதம் வேணும். நிறைய இருக்கு. உனக்கு கல்யாணமும் நடக்கும், கையோட காரியமும் நடக்கும். ஆஹா, அந்த ராஜி, இந்த ராஜி. கடவுளே, ரொம்ப நாளா எங்க மனசுல இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் நீங்க தான் தீர்த்து வைக்கணும். நீ எல்லாம் தீர்த்துட்டு இருக்கிற. என்ன சந்தேகம் சொல்லி தொலை. சாமி, சாமி, என் வயசும் அழகும் அப்படியே இருக்கணும். என்ன செய்யணும்? உன் வயசு 16க்கு மேல எண்ணவே எண்ணாத. உன்னை விட வயசுல மூத்தவங்களா பார்த்து பழகு. உன்னுடைய வயசும் அழகும் அப்படியே இருக்கும். கடவுள், என் கணவர் என்கிட்ட ஆசையா இல்லையே, அதுக்கு நான் என்ன பண்றது? இப்படி கடிச்சா எப்படி ஆசையா இருப்பான்? ஒண்ணு இல்ல, அதாவது உன் புருஷன் பிரியமா இல்லன்ற தலாக், விவாகரத்து பண்ணிட்டு 2வது கல்யாணத்தை பண்ணிக்க. அவரும் வெறுத்துட்டா? தலாக் தலாக். அவனையும் விவாகரத்து பண்ணு, 3வது கல்யாணத்தை பண்ணிக்க. அவரும் வெறுத்துட்டா? தலாக் தலாக் தலாக். இப்படி ரத்து பண்ணிட்டே வா. முதல்ல ரத்து செஞ்சவனே உனக்கு முத்து மாதிரி தெரியும். ஆஹா, என்ன அன்பா இருக்கிற. ஐயோ ஐயோ, குறும்புக்காரி. உன்னோட இருக்க கொடுத்து வைக்கலையே அவனுக்கு. நீ மாத்திரம் கல்யாணத்தை பண்ணிட்டு குடுத்தன நடத்தி காலாகாலத்துல ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு லாலி லீலி லாலி லீலா. சாமி, நாங்க அக்கா தங்கச்சிங்க 4 பேரு. இந்த ஆளுக்கு ஒரு பத்தியா கொண்டு கொடு. அது என்ன சாமி, நாங்க 4 பேரும் ஒருத்தரையா காதலிக்கிறோம். எங்க கதி என்ன வருது? உங்க கதிக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. அவன் கதிதான் அதோ கதி. நீங்க 4 பேரா மொத்தம் சௌரியமா போச்சு. பக்கத்து கொடுத்துறா நின்னு 4 பேரும் தூக்கிட்டு போய் போட வேண்டிய இடத்துல போட்டுருங்க. என்ன முழுக்க முடியலையா? நெய் வைக்க வச்சாச்சு. அடுத்தது அபிஷேகமா? கேள்வி நேரம் முடிச்சு போச்சு. இனி அடுத்தது தியானம். எல்லாரும் இப்போ கடவுள் மேல நல்லபடியா தியானம் பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு கபக் 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 சகீலா, இன்னுமா விரதம் முடியவில்லை? இல்லை. சகீலா, கேவலம் எந்த மனிதனையும் மாமிசத்துண்டாக மதிக்கும் நான் உன்னை மனைவியாக்க விரும்புகிறேன். நீ இன்று நாளை என்று கூறிக்கொண்டே இருக்கிறாய். இனியும் என்னால் தாமதிக்க முடியாது சகீலா. திருமணம் செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்ட நான் எங்கள் ஆண்டவனுக்கு செலுத்த வேண்டிய விரத பூஜையை மறுக்கலாமா? சகீலா, எந்த பெண்ணிடமும் எனக்கு ஆசை வந்ததில்லை. ஆனால் உன் மீது, உன் அழகின் மீது நான் அடிமையாகிவிட்டேன். நீயோ விரதம் விரதம் என்று தடை போடுகிறாய். விரதம் தவறினால் நீ பார்த்து ரசிக்கும் என்னை ஆண்டவன் குருடியாக்கி தண்டித்து விடுவான். ஆண்டவன், தெய்வம், கடவுள், அந்த கவலையே உனக்கு வேண்டாம். என்ன? ஆமா, அந்த ஆண்டவனே நம்மை தேடி வந்து இப்போது நம்மிடம் இருக்கிறார். வேண்டுமானால் அவரிடம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கடவுள் நேரில் வந்திருக்கிறாரா? நீ அவரோடு பேசலாம், அவரை பார்க்கலாம். சகிலா, இன்றோடு உனது விரதம் முடிக்கப்படுகிறது. நாளை காலை கண்கண்ட கடவுள் முன்னிலையில் நம் இருவருக்கும் கல்யாணம். தயாராக இரு. மட்டுமில்லை, என்ன திடீர் முரசு?
வந்துகிட்டு ஏயா சொல்றேன்? அந்தராக்கி ஜிந்தராக்கி ரபா தலைவா, வெளியே வந்த விருந்து உண்மைதான். சனிக்கிழமையாச்சேன்னு சமூகத்துக்கு கொண்டு வந்தோம். மாமு காட்டு அன்பு பாத்துக்கலாம், நமக்கு விருந்து வைக்க போறாங்களா? தலைவா எங்களுக்கு எப்படி அங்கே விருந்து உங்களுக்கு அல்ல, உங்களை கொன்று என் மக்களுக்கு விருந்து வைக்க போறேன். ஆமா கொல்ல போறாங்களா? ஒன்னாலும் பரவாயில்ல, சாப்பிடுறேன்றானே. மும்தாஜ், நான் அப்பவே சொன்னேன், அப்துல்லாவை பார்க்கணும்னு சொன்னியே, இனிமே நம்ம யாரையுமே பார்க்க முடியாது போல இருக்கு. அந்த ரெண்டுங்கட்டானை இடித்து கஷாயம் வைக்கலாம். ஐயோ எங்களை பிரிக்காதீங்க, இவரையும் கஷாயம் போடுங்க. கஷாயத்திலேயாவது நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றோம். தலைவா, இதோட என்ன சேர்க்காதீங்க, என்ன வேற ஏதாவது செய்யுங்க. மூடமாய், அது சாப்பிடுபவர்கள் இஷ்டம். பூசாரி, அந்த பெண்களை என்ன செய்யலாம்? தலைவா, கடவுள் நம் காட்டிலே முகாமிட்டிருக்கும் போது அவரிடம் கேட்காமல் எதுவுமே செய்யக்கூடாது. நம்ம மாதிரியே கடவுளும் இங்க வந்து மாட்டிக்கிட்டான் போல் இருக்கு. அதனாலதான் நம்ம நாட்டுல கடவுள் இல்ல, புயலும் பூகம்பம் அடிக்குது. அத பாருங்க, எதையோ தூக்கிட்டு வராங்க. மாமு, கமால் மாதிரியா இருக்குது. அவன மாதிரி எத்தனையோ பயம் இருக்கான். கிட்ட வரட்டும் பாப்போம். இவனா கடவுளே? என்ன பார்த்து கண்ணாச்சாய்வே, இவனா கடவுளே? தலைவப்பையா, கடவுளே, யார் இவங்க? உங்களுக்கு தெரியாததா? தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு தெரியட்டுமே என்று கேட்டேன். கமால் பையா, என்னையா அடிக்க சொன்ன? என்னையா யாருன்னு கேட்ட? பாக்தாத்துல 10,000 பொண்ணை கொடுத்து பல்ல இழுத்தியோட அப்பா. கைதியா இருந்தவனுக்கு கடவுளா பதவி உயர்வா? பதவி வந்ததும் பழைய கதை மறந்து போச்சா? மாற்றுத்தலை காட்டு ராஜா, இவன் உண்மையிலேயே கடவுள் இல்லை. கடவுளே, இவன் என்ன ஏதேதோ உணர்கிறான். அது வேற ஒன்றும் இல்லை, போன ஜென்மத்தில் நடந்த விவகாரங்கள். போன ஜென்மத்தில் நடந்தவையா இந்த ஜென்மத்தில் உணர்கிறான்? தலைவா, இந்த ஜென்மத்தில் நடந்ததே எவனுக்கு ஞாபகம் இல்லை. போன ஜென்மத்தில் நடந்ததை நான் எப்படி உணர்வேன்? இவன் உணர்கிறான். இவன் படைப்பிலேயே ஒரு கோளாறு. ஒரு காலத்தில் நான் பாரசீக எல்லையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இடுப்பு வரி கண்டு ஒரு பாறை மேல வந்தேன். அந்த பாறைக்கு உடனே பாப விமோசனம் ஏற்பட்டு இந்த மனித சிசு உருவாயிற்று. அன்று நான் நரியை படைக்கும் நாள். கை தவறுதலாக நரிமூளையை இவன் தலையில் வைத்து விட்டேன். பிறந்த குழந்தை அப்பா என்றும் அழாமல், அம்மா என்றும் அழாமல் மாமா என்று அழுதது. உடனே மாமா ஆக்கி விட்டேன். எனக்கு என்ன, அவனுக்கு என்ன? கடவுளே, இதை எப்படி படைத்தீர்கள்? இதை யோசிப்பான். அன்றொரு நாள் என் மனைவிக்கு மனித இனத்தை படைக்க வேண்டும் என்று ஒரு விபரீத ஆசை. அவள் இவன் உடலை படைத்தாள், நான் உயிர் கொடுத்தேன். அவள் அங்கங்களை படைத்தாள், நான் ஆசையை கொடுத்தேன். அவள் பெண்மையை கொடுத்தாள், நான் ஆண்மையை கொடுத்தேன். மொத்தத்தில் எங்கள் கூட்டுறவில் பிறந்த குறுகிய கால தயாரிப்பு குழந்தை பாப்பா. அப்படியா பிறந்தேன்? மாமு, எனக்கு வெக்கமா இருக்கு. நீ பிறந்ததா அவன் படைச்சதா? டேய் கமாலு, ஓ நேரம் கடவுளா இருக்கிற, நாங்க கைதியா இருக்கிறோம். எங்களை விட சொல்லியா இல்லையாடா? கண்ட கடவுளே, உங்களை மரியாதை குறைவாக பேசுகிறார்களே, இனியும் என்னால் பொறுக்க முடியாது. இவர்களை என்ன செய்யலாம்? தலைவப்பையா, என்ன அவசரம்? அமாவாசை வரை பொறுத்திருப்போம். இவர்களுக்கு உடம்பில் மெருகேறட்டும், கொழுப்பு கூடட்டும். அதற்குள் இவர்கள் மனம் மாறி என்னை வணங்கினால் சரி, இல்லை வறுத்த கறி. உன்னை வணங்காதை விட வருத்த கரியே மேல். அல்லா, மேல் குலத்தில் பிறக்க வைத்து மேலான வாழ்வை தர மறுத்து விட்டாய். என்னை காப்பாற்றிக் கொள்ள என் சாவாவது வழி செய்யிட்டோம். தங்கச்சி, தங்கச்சி. என்ன தங்கச்சியா? உன் அண்ணனம்மா அப்துல்லா பெஞ்சு வயதில் கொஞ்சம் மொழியில் ஒரு முத்தாரத்தை அன்பு பரிசாக கொடுத்து குருகுலம் போய் வா அண்ணா என்று சொன்னாயே, ஞாபகம் இல்லையா? தங்கச்சி, ஷக்கீரா, இவ்வளவு நாள் கழித்து உன்னை இந்த நிலைமையில நான் பார்க்க வேண்டும். இந்த முடிவுக்கு நீ எதற்காக வந்தாய்? அண்ணா, மானமுள்ள எந்த பெண்ணுமே இந்த முடிவுக்கு தான் வருவாள். ஷக்கீலா, மானத்தை நினைப்பவர்கள் சாகத்தான் வேண்டும் என்பதில்லை. மான உணர்ச்சி வாழ்வதற்கும் துணிவை தர வேண்டும். அந்த துணிவோடு நம் தாய் மீது சுமத்தப்பட்ட களங்கத்தை நாம் போக்குவோம். நம் தாய் என்ன ஆனார்கள் என்று உனக்கு தெரியுமா? அண்ணா, இப்போது நினைவுக்கு வருகிறது. என்ன? அந்த கொடியவன் முராத் என்னை துன்புறுத்தும் போது நான் அம்மா என்று கத்தினேன்.
உன் அம்மா ஷீராஸ் நாட்டு சிறையில் உன் தந்தையோ என் தங்கை ஜுபேதாவின் மடியில் உன்னை யார் காப்பாற்றப் போகிறார்கள் என்று கேட்டார். அப்படியானால் நம் தாய் ஷிராஸ் நாட்டு சிறையில் அடைபட்டு இருக்கிறார்கள். ஷகீலா, இனி நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். இந்த காட்டு மிராண்டியின் மிரட்டலுக்கு அஞ்ச வேண்டாம். சீக்கிரத்திலே நாம் இந்த இடத்தை விட்டு தப்பி விடலாம். மும்தாஜ், ஆண்டவன் என்னை கைவிடவில்லை. நீ பெரிய தவறு செய்து விட்டாய். இந்த பொல்லாத இடத்திற்கு ஏன் வந்தாய்? அப்துல்லா, என் மனம் பட்ட பாடு உங்களுக்கு என்ன தெரியும்? எங்கு சென்றீர்களோ என்ன ஆனீர்களோ எதுவும் தெரியவில்லை. என்னால் அங்கு நிம்மதியாக இருக்கவே முடியவில்லை. மும்தாஜ், உடலுக்கு துன்பம் வந்தால் கண் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டுதான் கண்ணீர் சிந்தும். அப்படித்தான் ஒரு பெண்ணும் இருக்க வேண்டும். இருந்தாலும் நீ இந்த இடத்திற்கு வந்திருக்க கூடாது. கற்பனை துயரங்களால் கண்ணீர் சிந்திக் கொண்டிருப்பதை விட இந்த துயரம் எவ்வளவோ மேல். உங்களை உயிருடன் காண வேண்டும் என்ற துடிப்பு என் உயிரை பற்றிய கவலையே மறந்து போய்விட்டது. தங்கையை காண வேண்டும் என்ற கடமை உணர்வுதானே என்னை இங்கே கொண்டு வந்தது. எனக்கு மட்டும் அந்த உணர்வில்லையா? அவளை கண்டுபிடிக்கும் வரையில் உங்களுக்கு வரும் துன்பங்களை நானும் முன்வந்து தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன். அதற்கு அவசியமே இல்லை. தங்கை ஷக்கீலா இங்குதான் இருக்கிறாள். அப்படியா? அவளை பார்த்தீர்களா? ஆமாம். அப்படியானால் நான் உடனே புறப்பட வேண்டியதானே? வாருங்கள். மும்தாஜ், அது அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடியதல்ல. பொழுது விடுவதற்குள் நாம் எப்படியாவது தப்பி விட வேண்டும். ஐயோ, குண்டு எரியுது, குடல் காயுது. கும்பிடு எனக்கு ஒரு கேடா. முகத்துல சாமி கடை இருக்குதோ இல்லையோ, சமக்கடை வந்துட்டு போயிருக்குது. யார் அது? சாமி, சம்பாக்கள். கழியா கழியா கூட கழிஞ்சு கொண்டா சீக்கிரம். நான் காட்டு பொண்ணு சம்பாக்களிங்க. காட்டு பொண்ணு இங்க விருந்த காணோம். சரி சரி, வந்த விருந்து விடுவானே. காட்டு பொண்ணு, ஓஹோ இங்கதான் இருக்கிறியா? நானு நிஷ்டையில் இருக்கிறேன். என் நிஷ்டைய கலை. நிஷ்டையை கலைக்கிறதா? எப்படி சாமி? தெரியாது. தெரியல, நான் சொல்லி தரேன். கிட்டவா, கைய நீட்டு. நிக்கிறியா? உட்காரு. காட்டு பொண்ணு, என் கன்னத்துல கிடிகள் புண்டாக்கு. சம்பாக்களி சம்பாக்களி, இது போதும். இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து என் கன்னத்துல லேசா செல்லமா ஒரு வாட்டி தாக்கு. கடவுள் வேஷம் போட்டு இப்படியா ஏமாத்துற? உன் புட்டு வெளிப்பட்டா வெட்டி பொங்கல் வச்சிருவாங்க. இப்பவே போய் எல்லார்ட்டையும் சொல்லுங்க. காட்டு கொடுக்க போறியா? ஆமா, நான் போய் சொல்லத்தான் போறேன். சொல்லத்தான் போறேன். போய போயவா? போடி. நீ என்ன சொன்னாலும் சரி, அந்த காட்டு ஜனங்க நம்பவே மாட்டாங்க. முக்கியமா அந்த தலைவன் இருக்கான் பாரு, அவன் என்ன சுத்தமா மொத்தமா கடவுளே நம்பி இருக்கிறான். அதனால நேரத்தை வீணாக்காத. நம்ம 2 பேருமா ஜிஞ்சின் நாகரி. தள்ளி நில்லிய. கூட வந்தவங்க கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம கும்மானம் போடுறீங்க. பொறுப்பாம் கும்மானமாம் சொல்லாதே. பகடி எவ்வளவு கஷ்டத்தை பொறுத்துட்டு இருக்கிறேன். ஏன் பசி கொடுமையான சாதனை? ஏன் என்ன கேட்டா? நானே இப்பதானே வந்திருக்கேன். எல்லாம் மத்தவங்களுக்காக, அப்துல்லாவுக்காக, அவன் தாய்நாட்டுக்காக, அவன் தங்க ஷக்கீலாவுக்காக. பொழுது பிடிச்சதும் ஷக்கீலாவை கடத்திக்கிட்டு நம்ம எல்லாம் ஓடிடுறான்னு அப்துல்லா சொல்லி இருக்கிறான். விடியட்டும் பொழுது உருளட்டும் அந்த இரமத்திரையன். இப்ப சொல், நானா பொறுப்பட்டவன்? ஆனா போதுமா? கிட்டவா ஊர்னா போதுமா? பகினி சம்பாகினி சொல்லையா? அறிவு கடை உண்டா? ஊருக்கு வந்து இருக்கிறியா? எல்லாம் தயாராகிவிட்டது. ஷீராஸ் நாட்டின் எல்லைக்குள்ளேயே வேட்டை முகாமை அமைத்துக் கொள்வது நல்லதென்று நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் வேட்டைக்கா குழந்தாய். இந்த ஷீராஸ் கலை வளர்த்த நாடு, அன்புக்கு பொருள் சொல்லி இறைவன் அருளுக்கு வழிவகுத்த பரம்பரை உன் பரம்பரை. நன்முறைகளை கடைபிடிக்க வேண்டிய நீ வன்முறைகளை கடைபிடிப்பதா? உயிர்வதை தேவை. வேண்டாம் வேண்டாம். சர்தார், நீங்கள் ராஜகுரு, ஆத்ம ஞானி. உங்கள் அகிம்சாவாதம் ஆட்சி முறைக்கு பயன்படாது. நாளை இளவரசி ஆட்சி பீடத்தில் அமர வேண்டியவர், 1000 பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியவர். அவர்களை இன்னும் நீங்கள் குழந்தை போல் பாவித்த அரண்மனைக்குள்ளேயே வளர்த்தால் வெளி உலக அனுபவம் பெற முடியுமா? நான் சொல்லி நீங்கள் கேட்கவா போகிறீர்கள்? குழந்தாய், பத்திரமாக போய் வா. ஆதாபர். நாம் எதிர்பார்த்த அந்த நாள் வந்துவிட்டது. இளவரசி வேட்டைக்கு போயிருக்கிறார். அவளை அங்கேயே வேட்டையாடி விடுங்கள். காத்திருக்கிறேன்.
கொன்று நாமாக இருந்தாலும் ஏதோ மிருகங்கள் கொன்று விட்டதாக பிறர் நம்ப வேண்டும். எப்படி? உத்தரவு. இழுங்கடி, இழுங்க, சீக்கிரம் இழுங்க. அட மனுஷன், உங்க நாட்டுல மனிதர்களோட மிருகத்துக்கு தான் மதிப்பு அதிகமா? யோ, வேண்டுமென்றே வந்து எங்க வலையில விழுந்துட்டு. உங்கள் வலையில் விட எனக்கு என்ன தலையெழுத்தா என்ன? முதலில் இறக்கி விடுங்கள். முடியாது, எங்கள் வேட்டையை கெடுத்து விட்டாய். என்னை இறக்கி விட்டால் உங்களை அப்படியே உட்கார வைத்து விட்டு நானே வேட்டையாடி சிங்கம், புலி, கரடி. அந்த பெயரை மட்டும் சொல்லாதீர்கள். ஏன்? கரடி என்றால் பயமோ? எங்கள் இளவரசிக்கு சிங்கம் புலிக்கு கூட பயமில்லை, கரடி என்றால் ஒரே பயம். இளவரசியா? இந்த காட்டுக்கு இளவரசியா? என்னையா கிண்டலா? சீராஸ் நாட்டு இளவரசி இவர்கள் தானே. விளக்கம் என்ன வேண்டி இருக்கிறது? பாருங்கள், போகலாம். ஐயோ, என்ன இறக்கி விட்டு போங்க, என்ன இறக்கி விட்டு போங்க. உங்களதான் குட்டிகளா? ஷீராஸ் நாட்டு இளவரசியா? அதோ ஏதோ ஏப்பா, எங்களை எல்லாம் சத்தத்துல வச்சுட்டு நீ எங்க போன? சீராஸ் கோட்டையை பார்க்க சென்றீர்களா, இல்லை பிடிக்க சென்றீர்களா? தேடி போன மூலிகை காலில் சிக்கிய மாதிரி இந்த நாட்டு இளவரசி வழியிலேயே கிடைத்தார். நீ பெரிய அதிர்ஷ்டக்காரன்பா, சுலபமா எல்லாம் கிடைச்சு போகுது உனக்கு. தாமதத்திற்கு காரணம் இப்போதுதான் புரிகிறது. இந்த நாட்டு இளவரசி எப்படி இருந்தாளோ, குழு குழுன்னு அழகா இருந்திருப்பா. அவள் அழகு இங்க யாருக்கு தேவை? அவள் மானுக்காக வைத்திருந்த வலையில் நான் விழுந்து விட்டேன். கடைசியில உனக்கு ஒருத்தி வலையை வச்சுட்டாளா? கயிற்று வலையில் சிக்க வைத்து கண் வலையும் போட்டாளோ? அவளுடைய அறிமுகத்தை வைத்து நட்பை வளர்த்துக் கொண்டார். என் தாயை கண்டுபிடிக்கும் வேலை சுலபமாக முடிந்தது. சரி, எப்படியாவது வந்த வேலை எப்படி? அதற்கு குலாபியை நீங்கள் என்னுடன் அனுப்ப வேண்டும். கூட்டிட்டு வா. ஆட்டமும் பாட்டமும் இருக்கட்டும், முதலில் அந்த கரடியை கொஞ்சம் விரட்டுங்கள். கரடியை விரட்டி விட்டால் என்ன தருவீர்கள்? என்ன கேட்டாலும் தருகிறோம். வார்த்தை மாற மாட்டீர்களே. மாட்டோம். அஸ்துக்கலந்தர் பாபா சிக்கந்தர். கரடி அப்பா, கரடி போய்விட்டது. பெண்ணே, இப்பொழுது நான் கேட்பதை கொடுப்பீர்களா? அப்படியா? மஸ்துக்கலந்தர் பாபா சிக்கந்தர். என்னை ஏமாற்ற முடியுமா? ஏமாற்றியதற்கு மன்னிப்பு காடுங்கள். தாத்தா, எங்களை மன்னித்து விடுங்கள். வார்த்தையில் சொன்னால் போதுமா? சோப்பு கரணம் போட வேண்டும். போடுங்களடி. தாத்தா, இப்பொழுதாவது கரடியை போக சொல்லுங்கள். மஸ்துக்கலந்தர் பாபா சிக்கந்தர். கரடி போய்விட்டது. எப்பொழுதாவது நான் கேட்பதை கொடுப்பீர்களா? என்னதான் வேண்டும் தாத்தா? எல்லோரும் ஒவ்வொருவராக ஒன்றே ஒன்று. இங்கே மனுஷனா? கழவா, என்னை ஏமாத்தினியா? கிழமை இல்ல, நீயா? இளவரசி ஜீனத்து வருகிறார்கள். உளராதே. இளவரசி சீனத்துடைய பிணம் வருகிறது என்று சொல். இல்லை உசூர், இளவரசியே தான். தளபதியும் உடன் வருகிறார்கள். ஆதாபர். வா மகளே வா. 3 நாட்களாக நீ மாளிகையில் இல்லை. என் மூச்சே நின்று விடும் போல் இருந்தது. வேட்டை வெற்றிகரமாக முடிந்ததா? என் வேட்டைக்கு வெற்றி, என்னை வேட்டையாட வந்தவர்களுக்கு தோல்வி. நீ என்னம்மா சொல்கிறாய்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. காட்டிலே என்னை கொல்ல முயற்சி நடந்தது.
உன்னை கொல்ல முயற்சி நடந்ததா? உனக்கா இந்த நிலை? அல்லா அல்லா, உன் தந்தை உன்னை என் கையில் பிடித்து கொடுக்க, யாரம்மா உன்னை சாவின் கையிலே கொடுக்க துணிந்தது? இறைவா, இந்த கொடுமையை கேட்ட பிறகு நான் உயிரோடு இருக்கிறேனே. அல்லா, என்னை எடுத்துக்கொள், என்னை எடுத்துக்கொள். தக்க சமயத்தில் இவர்தான் என்னை காப்பாற்றினார். சுக்ரியா. நீயா இளவரசியை காப்பாற்றினாய்? உன் பெயர் என்னப்பா? உங்கள் முன் நான் மிக மிகச் சிறியவன். என் பெயர் அப்துல்லா. அப்துல்லா, அழகான பெயர். நடந்ததை கேட்டு என்னால் நம்பவே முடியவில்லை. என் குழந்தைக்குமா பகைவர்கள் இருக்கிறார்கள்? பதவி என்றாலே பகை இல்லாமல் இருக்குமா? இளவரசியை கொல்ல வந்த இருவரில் ஒருவன் தப்பி ஓடிவிட்டான், மற்றொருவனை பிணமாக கொண்டு வந்திருக்கிறோம். இவருக்கு தகுந்த மரியாதை செய்யவே நான் அழைத்து வந்திருக்கிறேன். சர்வ வல்லமை படைத்த சர்தார் ஒரு பக்கம், தளபதி மறுபக்கம். இருந்தும் என்ன பயன்? இளவரசி, மன்னிக்க வேண்டும். எனக்கு என்ன சொல்லும்? போதிய அதிகாரம் என்னிடத்தில் இல்லை. வேண்டாத இடத்தில் அது குவிந்து கிடக்கிறது. உங்களுக்கு காவலாளிகளை நியமிப்பது கூட என் அதிகாரத்தில் இல்லை. தளபதி சிக்கந்தர் முதலில் சிக்கர் இல்லாமல் அரசியல் பேச கற்றுக்கொள்ளட்டும். யாரை நினைத்து என்ன வார்த்தை பேசுகிறார்? எனக்கு யாரும் ஆசானாக தேவையில்லை. இளவரசிக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் நான் பேசுகிறேன். உயிருக்கு பாதுகாப்பில்லாத நிலையில் நான் உங்களுக்குள் இப்படி. ஆகவே அப்துல்லாவை என் மெய் காப்பாளனாக நியமிக்கிறேன். அப்துல்லா, உனக்கு இன்னும் என்ன வேண்டும்? கேட்டால் கொடுப்பீர்களா? ஏ, இந்த மண்ணில் கால் பங்கு வேண்டுமா அல்லது கஜானாவில் பாதி வேண்டுமா? அவையெல்லாம் தேவையில்லை. எனக்கு என்னுடைய தாய் வேண்டும். என்ன, உங்கள் தாயா? யார் உங்கள் தாய்? குலிஸ்தான் நாட்டு மகாராணி கதீஜா. சுல்தான் சையத் அலி ஹசன் மகன் இளவரசர் அப்துல்லா. நீங்கள் இளவரசரா? ஆமாம் இளவரசி. நான் ஆற்றிய பணிக்கு நன்றி சொல்வதாக இருந்தால் என் தாயை எனக்கு பரிசாக கொடுங்கள், இல்லை என் தானமாக கொடுங்கள். உங்கள் தாய் இங்கு எங்கிருக்கிறார்கள்? உங்கள் நாட்டு சிறையில். இந்த நாட்டில் தான் உங்கள் தாய் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் இங்கு எங்கு வேண்டுமானாலும் தேடிக்கொள்ளுங்கள். சீனத், இது முத்திரை மோதிரம். தெரியும். இவர் என் உயிரை காப்பாற்றி இருக்காவிட்டால் இது யாரிடம் போயிருக்குமோ? இளவரசே, இதை அணிந்து கொள்ளுங்கள். நன்றி. வந்த வேலை முடியும் வரை நீங்கள் என் சொந்த விருந்தாளி. அழைத்தீர்களா இளவரசி? ஆம். உங்கள் தாயை பற்றி ஏதாவது தெரிந்ததா? இல்லை. தாயும் தந்தையும் இருந்தும் இவ்வளவு வேதனைப்படுகிறீர்களே. அந்த இருவரையும் இழந்து விட்ட நான் எவ்வளவு வேதனைப்பட வேண்டும். இளவரசி, உங்கள் கண்களும் கலங்குகின்றனவே. இனி என் கண்கள் கலங்கினாலும் அந்த கண்ணீரை துடைக்க இரு கரங்கள் வந்துவிட்டன. இளவரசி, அந்த இளவரசி பட்டம் இனியும் எனக்கு தேவையா? உள்ளதை சொல்லத்தானே வேண்டும். நானும் உள்ளதை சொல்லத்தானே வேண்டும். இளவரசி, உங்கள் உள்ளத்தின் கதையை சொல்லிவிட்டீர்கள். நாளை முடிந்தால் நானும் என் கதையை சொல்லுகிறேன். நாளை ஏன், இன்றே சொல்லுங்கள். மலர் மஞ்சம், குளிர் தென்ற இனிமையான இரவு, தனிமையிலே நான், என் எதிரில் நீங்கள். கதை சொல்ல தகுந்த சூழ்நிலை. இளவரசி, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் எதை நினைத்தாலும் என் தாயின் நினைவே வருகிறது. நாளை சந்திக்கிறேன். மகனே, உன்னை தேடித்தான் வந்து கொண்டிருக்கிறேன். நல்ல செய்தி சொல்வதற்கு. என் தாயை பற்றியா? ஆமாம், ஆமாம். சிறை அதிகாரிகளை விசாரித்த வகையில் உன் தாயின் பெயரில் 3 பேர் இருக்கிறார்களாம். உன்னை ஈன்றெடுத்த புண்ணியவதி யார் என்பதை நீயே நேரில் பார்த்து தெரிந்து கொண்டு பாசத்தை வளர்த்துக்கொள். மிக்க நன்றி சர்தார். கடமையை செய்வதற்கு நன்றி எதற்கு? உடனே போ, உடனே போ. நான் வருகிறேன். ஏய் சிப்பாய், என்ன இது? சிப்பாய், சிப்பாய். தம்பி, இது ஒரு வழி பாதையப்பா.
உள்ளே வர முடியும், வெளியே போக முடியும். நீங்கள் யார்? நீ தனியாயிருக்க கஷ்டப்படுவாய் என்று சர்தாரால் முன்னாலேயே அனுப்பப்பட்ட ஆயுள் கைதி அப்பா நான். உட்கார். என்ன அப்துல்லா கஜானாவை கொள்ளையடித்தாரா? எத்தனையோ முறை எடுத்து சொல்லியும் கேட்காமல் அந்த பரதேசி பயலிடத்திலே முத்திரை மோதிரத்தை கொடுத்ததனுடைய விளைவு சொல்லேண்டா. ஆமா இளவரசி, நேற்று இரவு அப்துல்லா வந்து கஜானா கதவை திறக்க சொன்னார். முத்திரை மோதிரத்தை காட்டியதால் நான் கஜானா கதவை திறந்தேன். உள்ளே சென்று பாதுகாப்பு பெட்டகத்தில் உள்ள ராஜாங்க மணிமுடியையும் மற்றும் விலையுயர்ந்த வைர மாலைகளையும் எடுத்துக்கொண்டு வெளியேறினார். நான் தடுத்தேன். என்னை கடுமையாக தாக்கிவிட்டு ஓடிவிட்டார் இளவரசி. இதை என்னால் நம்ப முடியாது. என் நாட்டு மணிமுடியால் அவருக்கு என்ன பலன்? குலிஸ்தான் நாட்டு மகுடத்திற்கு அவரும் உரியவர் தானே? இல்லை, அவன் யாரோ ஒரு நாடோடி. அப்துல்லா என்ற அந்த நல்லவன் பெயரை சொல்லி உன்னை ஏமாற்றி இருக்கிறான். உன்னை கொல்லுவதற்கு காட்டிற்கு ஆள் அனுப்பியவனே அவன்தான். அத்தாட்சி இருக்கிறது. எங்கே அந்த முரடன்? இதோ இவன் தான் என்னை கொல்ல வந்தவன். இளவரசி, அந்த அப்துல்லா உங்களை கொல்ல எங்களை ஏவிட்டுக்கிட்டு காப்பாத்த வந்தவர் போல நடிச்சு நல்ல பேரும் வாங்கிட்டாருங்க. அவர் கொடுத்த 10,000 பொண்ணுக்கு என் தம்பியும் பலியிட வந்துடுச்சு. இதை காப்பாத்து. அவரையே நம்ப முடியவில்லை என்றால் யாரைத்தான் நம்புவது? இளவரசி, கலங்காதீர்கள். அவனது உருவத்தை எழுதி நாடு நகரம் எல்லாம் தொங்க விடுகிறேன். அவனை பிடித்து தருபவர்களுக்கு பரிசளிப்பதாக அறிவிக்கிறேன். இந்த படத்தில் இருக்கும் திருடன் குலிஸ்தான் நாட்டு அப்துல்லா, ஷீராஸ் நாட்டு மணிமுடியை திருடியவன். இவனை பிடித்து தருபவர்களுக்கு 1,00,000 பொன் பரிசளிக்கப்படும். இப்படிக்கு சர்தாரியாகும் சர்வாதிகாரி. என்ன அசந்து போய் நிக்கிறீங்க? இது ஒண்ணும் புதுமுகம் இல்ல, நம்ம அப்துல்லா முகம் தான். உண்மைதான். ஆனா அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற பழிய பார்த்தா ஏதோ பெரிய ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கார் போல இருக்கே. அடே அடே அப்துல்லா, உனக்கு ஏண்டா இந்த நிலைமை? கமால், வருத்தப்படுறதை விட இந்த பழியை நீக்க என்ன வழின்னு உடனே யோசிக்கணும். யோசிக்கணும்ல. ஆஹா, 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 யாரா நீ? உன் பேர் என்ன? ஆஹா. உன் பேரே ஆஹாவா? இல்லைங்க, என் பேர் அகமது. நான் ஒரு அடிமை வியாபாரி. இந்த பொண்ணு யாரு? அடிமையா விக்கிறீங்களா? பொண்ணு அள்ளி தரேன். உடம்பு எப்படி இருக்கு? 1000 தரேங்க. ஓட ஓட அடிப்பேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. ஐயோ, இங்க உட்கார வேண்டிய பொண்ணா? இந்த பொண்ணு சிம்மாசனத்துல உட்கார வேண்டிய பொண்ணு. ஐயா, ஒரே ஒரு தடவை இந்த பொண்ணு எங்க சர்தார் கிட்ட காட்டுங்க. இந்த நாட்டு ராணி ஆனால் ஆயிடும். என்ன சொல்றீங்க? இனிமே சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுடா. கொஞ்சம் இருங்க. கேட்டேன், முடிஞ்சா அனுப்பி வைங்க, இல்ல நாளை விடுங்க. கமால், அவன் என்ன சொல்லிட்டு போனா? அவன் கிடக்கான் விவசாய கட்டணும். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அது இல்ல, சர்தார் ஒரு தடவை என்ன பார்த்தா இந்த நாட்டுக்கே ராணி ஆனாலும் ஆயிடுவேன்னு சொன்னான்ல. கமால், சர்தாரை சந்திக்க முடிஞ்சா அப்துல்லாவை பத்தி எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்கலாமே. அவரை இந்த ஆபத்துல இருந்து விடுவிக்கலாமே. ஆமா. கமால், இப்படி செய்யலாம். ஒரே ஒப்பத்த அழகி. அவளை பார்த்தா கண்ணு பூசும். அவ பாடுறத கேட்டா காது வேற கேட்காது. இப்ப பூத்த ரோஜா, அவங்க அப்பா மாஜி ராஜா. கைவிடாத ரோஜா வாங்க. இவ பேரு சின்சினாக்கி பூப்புல பூ. ஏன் பாருங்க, பிடிக்கலையா? எப்படியா பிடிக்கும்? அங்க பாரியா? பார்த்தான விட்டேன். ஐயா, கைவிடாத ரோஜா. நீ தானே சொன்ன. இறங்கு. அவன் இறங்கு. ஏயா, யாராவது கொஞ்சம் சில்லறை கொடுத்துட்டு என்ன எடுத்துட்டு போங்களேன். மூஞ்சிலே குத்துவேன். அடுத்து வர போறது உலக பேரழகி. சௌதவன் கச்சான். நிறம் மாம்பழம், கண்ணம் கொய்யாப்பழம், உதடு கோபப்பழம், கண்கள் இலந்த பழம், கருவிழி நாகப்பழம். நசிமா வாய்ங்க. அப்படித்தான் குழப்பீங்க. எவ்வளவு பெரிய வாய். இந்த உலக பேரழகின் விலை 1,00,000 பொன். ஐயோ, எல்லாருக்கும் வாயடைச்சு போச்சு. இதெல்லாம் பார்க்க வந்தவங்க, வாங்க வரல. மம்மு, நான் அப்பவே சொல்லல, இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு தான் நவாப்ஸா, உண்மையிலேயே பக்ரிஸ்தா. யார பார்த்து சொல்றேன்? நான் வாங்குறேன். 50,000 பொன். பாதி போதும்ன்றான். நான் கொடுக்கிறேன் 75,000 பொன். முக்கால் கேட்கிறான் மூதேவி. முழுசா வேண்டும் என்றார் 1,00,000 பொன் கொடுக்க வேண்டும். யாராவது தயாரா? நான் தயார். நான் இதை எதிர்பார்த்தேன். நானும் தான். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன? இந்த பெண் பேசாது, ஊமை, காது கேட்காது. பரவாயில்லை.
போனால் போகட்டும் லட்சம் போன். இன்னொரு நிபந்தனை. என்னது? இந்த பூப்ளா பூவை வாங்கினால் தான் நசீமாவை கொடுக்க முடியும். இதன் விலை 20,000 பொன் தான். இது அநியாயம், அக்கிரமம். வேறு வழியே கிடையாது. இந்த ஜென்மத்தில் இது தனியாக விலை போகாது. கொடுத்ததை கொடுங்கள், குசராக கொடுத்து விடுகிறேன். பணத்தை வேணா கொடுத்துடுறேன். இந்த பூப்ளா பூ வேண்டாம். நசீமா, நாங்கள் இருவரும் அபூர்வ சகோதரிகள். எங்களை பிரிக்க யாராலும் முடியாது. பிரிக்கிறது எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா? சரி, இந்த பூப்ளா வந்து தொலையட்டும். அம்மு, அடுத்தது என்ன விட்டு பார். இந்த பஜாரியே ஒரு கலக்கிடுவேன். நீ பஜாரிங்கிறது எனக்கு தெரியும். என்ன மாத்திரம் கலக்கிறதோட நெல்லு எடு. நாட்டில் அரசாணி இந்த நாட்டு சர்தார் ஷீராஸ் நாட்டைத்தான் ஆட்டி படைக்கிறான் என்று நினைத்தேன். உன் நாட்டின் மீதும் ஒரு கண் வைத்திருக்கிறானா? இப்பொழுது என் நாடும் வீடும் எனக்கு கவலையை தரவில்லை. என் வேதனை எல்லாம் என் தாயை பற்றிதான். அவர்கள் இந்த நாட்டு சிறையில் இருப்பதாகத்தான் கேள்விப்பட்டு வந்தேன். என்ன, குலிஸ்தான் ராணி இங்குள்ள சிறையிலா? ஆமா, அவர்களை தேடி வந்த இடத்தில்தான் எனக்கு இப்படி ஒரு தண்டனை. அப்படியா? வாய் வா. என்ன இது? நான் ஆயுள் கைதியாகி இங்கு வந்த நாள் முதல் சர்தாரை பழிவாங்க இந்த கட்டாரியால் கல்லை சிறுக பெயர்த்து ஒரு பாதையை அமைத்தேன். கடைசியில் இந்த பாதை பெண்களின் சிறைச்சாலைக்குள் தான் பெண்களின் சிறைச்சாலை. ஆமாம், ஒருவேளை உன் தாய் அங்கே இருந்தாலும் இருக்கிறான். நான் பட்ட பாடை உனக்காவது பலனளிக்கட்டும். யார் இது? உலக பிறழி நசீமா. சுபானல்லாஹ், சொர்க்கத்தின் ஹூர்லீன். ஆம் சர்தார், இந்த அழகு கலைஞத்தை 1,00,000 பொன் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அண்ணலின் ஆசைக்கு இவள் அட்சய பாத்திரமாக இருப்பாள். பேரழகி, உன்னோடு பழகி கொண்டிருந்தாலே போதும், வயதில் பாதி குறைந்து வாலிபமே வந்துவிடும். ஹேமத், இவளுக்கு எந்த மொழி சொந்த மொழி? காவிய மொழியான பாரசீகத்தில் காதல் வார்த்தைகளை அள்ளி வீசினால் இவள் புரிந்து கொள்வாளா? சர்தார், இவளுக்கு மொழி பிரச்சனையே கிடையாது. ஊமை. பரவாயில்லை, பரவாயில்லை. மான், மயில், சிலை, சித்திரம் இவைகள் பேசவா செய்கின்றன. காதும் கேட்காது. அதுவும் ஒரு சௌகரியம் தான். ஹேமத், இந்த மாணிக்கம் மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த குப்பைகளை அப்புறப்படுத்துங்கள், இடத்தை சுத்தப்படுத்துங்கள். மாணிக்கம், மாணிக்கம், ஏழு மொழிகள் பயின்ற இந்த முல்லாவிடம் அல்லாஹ் உன்னை அனுப்பி இருக்கிறாரே. காதல் மொழிகள் 1000 தெரிந்திருந்தும் அதை கேட்க முடியாதபடி ஆகிவிட்டாய். ஆண்டவன் சற்று கண்ணயறுகிற நேரத்திலேதான் உலகத்திலே புயலும் பூகமும் வருகிறது இருக்கிறார். உன்னை போன்ற பேரழகிகளை படைத்து கண் பூசுகிற நேரத்திலேதான் அவன் கண் மூடுகிறானோ என்னவோ. இந்த சிரிப்புக்கு இந்த நாடே விலை, இந்த இதழுக்கு இந்த உலகே விலை, இந்த உடலுக்கு என்ன விலை, என்ன விலை? நான் தான், நானே தான் விலை. மன்னிக்கணும். இப்போது ஏன் இங்கு வந்தார்? குலிஸ்தான் தளபதி முராத் வந்திருக்கிறார். சமயம் தெரியாது. அந்த முருதா ஏன் இங்கு வந்தார்? தாங்கள் தான் வர சொன்னீர்களா? மறந்துவிட்டேன், மறந்துவிட்டேன். வாழ்க வாழ்க. நேற்றே உன்னை நான் எதிர்பார்த்தேன். என் தங்கை சுபேதா நான் புறப்படும் வேளையில் வந்து தங்களிடம் செல்ல 10,000 செய்திகளை சொல்லி என்னை தாமதப்படுத்தி விட்டார். நல்லவள், நன்றி உள்ளவள், என் நினைவில் நிற்பவள். நலமாக இருக்கிறாடா? ஆமா, வந்து இல்லையா? இவளா? இவள் ஒரு பிள்ளை. நாம் பேசுவதை இவளும் கேட்க வேண்டுமோ? இவளால் பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இருந்தாலும் பெண், நாம் பேசுவது ரகசியம். மரப்பாச்சிக்கும் இவளுக்கும் எந்தவித வித்தியாசமும் கிடையாது. நீ பேச. என்னை அழைத்த காரணம் உன்னை திட்டுவதற்கு, லட்சியத்தை அலட்சியம் செய்தவன் முகத்தில் காரி துப்புவதற்கு. நடந்ததற்கு நீ நடத்தியிருந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு உன்னையும் சுபேதாவையும் குலிஸ்தானுக்கு அனுப்பி வைத்தேன். ஏன்? பூ பறிக்கவா?
தாங்கள் சொன்னபடி மன்னரை திருத்தி விட்டோம், மக்களின் வழிகளை திருப்பி விட்டோம், ராணியை துரத்தி விட்டோம், இளவரசியை. போதும் போதும் போதும். வேரை வைத்துவிட்டு கொப்புகளை முறிப்பதினால் பலன் என்ன? குருகுலத்திற்கு சென்ற இளவரசர் அப்துல்லாவை ஒழிக்க ஏன் ஒரு வழியும் கடைபிடிக்கவில்லை? அப்துல்லாவை என் நாட்டு சிறையில் காவல் வைத்தேன். வைத்திருப்பாய். அவனை அங்கே காவல் வைத்து விட்டு நீ எவள் காலையோ வருட போயிருக்கிறாய். அங்கிருந்து தப்பித்து அவன் இங்கு வந்து என் கழுத்தை அறுக்கிறான். அப்துல்லா இங்கேயே வந்திருக்கிறான். அவனாக வரவில்லை, என் அதிர்ஷ்டம் அவன் இங்கு கொண்டு வந்தது. பையன் என்னை கொஞ்சம் குழப்பினான். என் குறுக்கு மொழி அவனை சும்மா இருக்க விடுமா? மன்னரின் மணிமுடியை மறைத்தது நான் தான். இளவரசி சினத்தை கொல்ல அவன் சதி செய்தான் என்ற பழியையும் அவன் மேல் சுமத்தியது தானேதான். இளவரசி சீனத்திற்கு முடிவு செய்யும் நாளில் அவர்கள் இருவர் மூச்சும் நின்று விட்டார். எனக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டுவிடும். எப்படி? வா, காட்டுகிறேன். மரணம் மிக மிக ரகசியமாக சீனத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த வழியை ஏற்படுத்தி இருக்கிறேன். இது எங்கே போகிறது? ஸ்ரீராஸ் நாட்டு தங்கச்சிறை உயிர் கொள்ளும் மஞ்சத்திற்கு. அருமையான திட்டம். சர்தார், நல்ல திட்டங்களுக்கு நாள் பார்க்க வேண்டும். சதித்திட்டங்களை சந்தர்ப்பம் வரும்போது உடனே நிறைவேற்றி விட வேண்டும். உண்மை, முக்காலும் உண்மை. உடனே போய் அப்துல்லாவை பிடிக்க வேலையில் ஈடுபடுவோமா? பைங்கிடி, இளைப்பாரு, சற்று களைப்பாரு.